வெல்கம் டு கவிதா சமையல். இன்னைக்கு சமையல் நம்ம பண்ண போகிறோம் தலைக்கறி வறுவல். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடு ஏறிச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்பாசி, ஒரு 4 லவங்கம், பட்டை, ஏலக்காய். அது நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் சேர்த்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கைவிடாமல் வதக்கணும். நல்லா வெட்டி அதை அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு நல்லா. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எண்ணெய் சேர்த்துக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இதை வதங்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன். இப்போ தலைக்கறி சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து கலரிடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். A few moments later. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறி குழம்பு ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.